ஓகே. அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ரா மெட்டீரியல் இன் லேக்ஸ். ஓகேவா? 5 இயர்ஸ் இருக்கு. 2005 6 இயர்ஸ் இருக்கு. 2005 2006 2007 2008 2009 2010. ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. 120 லேக்ஸ், 225 லேக்ஸ், 375 லேக்ஸ், 330 லேக்ஸ், 525 லேக்ஸ், 420 லேக்ஸ். ஒவ்வொரு இயர்லையும் ரா மெட்டீரியல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது. அதே மாதிரி செகண்ட் டயக்ராம் கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து சேல்ஸ் இருக்கு. வேல்யூ ஆஃப் சேல்ஸ் ஆஃப் ஃபினிஷ் இஸ் த குட். ரா மெட்டீரியலை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை ப்ராடக்டாக மாற்றி ஃபினிஷ் பண்ணி கூட்ஸை சேல்ஸ் பண்ணால் எவ்வளவு நமக்கு அமௌண்ட் வந்து வந்திருக்கு. 200 லேக்ஸ் இன் 2005. 2006 300 லேக்ஸ், 2007 500 லேக்ஸ், 2008 400 லேக்ஸ், 2009 அண்ட் 2010 கரஸ்பாண்டிங் இயர்ஸில் என்னென்ன லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன, in which years there is maximum percentage increase in the amount invested in raw materials as compared to the previous year. அவன் 5 இயர்ஸும் கொடுத்துருக்கான். 2006 2007 2008 2009 2010. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இயர்லையும் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்கமும் வந்திருக்கு. எந்த இயரில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு இன்கம் அதிகமாக வந்திருக்குன்னு கேட்குறான். ஓகேவா? ஒவ்வொரு இயர்லையும் எடுத்துகிற டேட்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல், சேல்ஸ் ஆஃப் த குட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த இயரில் இன்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணி அதிகமான இன்கம் வந்திருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு இயருக்கும் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2006 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2006 பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, 300 சேல்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரா மெட்டீரியலில் 225 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து 2006 கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2006 பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, the percentage increase in amount invested in new raw materials are compared to the previous year for the different years from R. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2006 225. ஆனால் 2005 எவ்வளோ ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணாங்க, 120 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பர்சன்டேஜை பார்ப்போம். ஸோ இன் 2006 ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஸோ 2006 பார்த்தீங்கன்னா 2006 ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 225 ரா மெட்டீரியலுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2006. அதே 2005 120 ஹோல் திங் டிவைட் பை 120 பர்சன்டேஜ் அப்படின்னா 100 விச் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 87.5. ஓகே. அதே மாதிரி 2007. ஸோ 2007 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 375 ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரா மெட்டீரியல். அண்ட் 2005-6 பார்த்தீங்கன்னா 225 ஹோல் திங் டிவைட் பை 225 ஃபார் பர்சன்டேஜ்க்கு 100 விச் இஸ் ஈக்குவல் டு 2007 பார்த்தீங்க அப்படின்னா 66%, 66.67. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பர்சன்டேஜ் மட்டும்தான், இன்கம்கான பர்சன்டேஜ் கிடையாது. ஓகேவா? இதுவே திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இன்கம்னு தனியாக போடணும். இது ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2006 கம்பேர் பண்ணும்போது 2007 66% அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா இன்கம் எவ்வளோ வந்திருக்குன்னு தனியாக இதே மாதிரி தனியாக போட்டு அதை ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இதை பர்சன்டேஜ் போடுவோம். அப்புறம் எதை கம்பேர் பண்ணும், இன்கம்கான பர்சன்டேஜை கம்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அப்புறம் 2008 பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, 330 ரா மெட்டீரியலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் 2007 பார்த்தீங்க அப்படின்னா 375. ஸோ அமௌண்ட் வந்து நெகட்டிவ்ல வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவ்ல வந்தால் கூட அது வந்து வேல்யூஸில் எப்பயுமே வந்து அது பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு 12%, -12%, கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஸோ ஓகேவா? -12%ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 2009 பார்ப்போம். இப்போ அதே மாதிரி 2009. ஸோ 2009 பார்த்தீங்க அப்படின்னா 525, ப்ரீவியஸ் இயர் 2008 பார்த்தீங்கன்னா 330 whole thing divided by 330 into 100. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பார்த்தீங்கன்னா 59.09%. ஓகேவா? இதுவா 2010 என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 420 lakhs இன் ரா மெட்டீரியல்.
ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2009ல் 525 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ்ல வரும். ஓகேவா, பர்சன்டேஜ் கம்மியாக தான் வரும். -20% கம்மியாயிருக்கு. ஓகேவா, இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கானது. இந்த அளவு பர்சன்டேஜில் ஒவ்வொரு இயரும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ சேல்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஓகேவா, சேல்ஸ் பர்சன்டேஜ் இப்போ நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு இயருக்கும். அதை வச்சு தான் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இப்போ சேல்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2006 பார்த்தீங்கன்னா 300, ஆனால் அதுவே 2005ல் பார்த்தீங்கன்னா 200. ஸோ எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு 2005 2006 கம்பேர் பண்ணும்போது 50% அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு, ஈக்குவல் டு 50%. இப்போ இது வந்து 2006. இப்போ அதே மாதிரி 2007 2008 கால்குலேட் பண்ணோம். ஸோ 2007க்கு பார்த்தோம். ஸோ 2007ல் பார்த்தீங்கன்னா 500 சேல்ஸு, 2006ல் பார்த்தீங்கன்னா 300 சேல்ஸு. ஹோல் திங் டிவைட் பை 300 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 66.67%. அடுத்தது 2008. ஸோ 2008ல் 400, ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 500. ஸோ நமக்கு தேவையானது ப்ரீவியஸ் இயர் தான். ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, ஜஸ்ட் -20%. ஸோ ப்ரீவியஸ் இயருக்கு 2007 2008 கம்பேர் பண்ணும்போது தான் சேல்ஸ் வந்து குறைவாக இருக்குது, அதுதான் நெகட்டிவ் வந்திருக்கு 2008ல். அதே மாதிரி இப்போ 2009ல் கம்பேர் பண்ணி போட்டாகும். ஸோ 2009ல் என்ன பர்சன்டேஜ், ஸோ 600 சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ 8ல் பார்த்தீங்கன்னா 400 சேல்ஸ் ஆயிருக்கு. ஹோல் திங் டிவைட் பை 400 இன்ட்டு பர்சன்டேஜுக்கு 100 போட்டிங்கன்னா 50% சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ 2010ல் பார்த்தீங்கன்னா 460, அதுவே 2009ல் பார்த்தீங்கன்னா 600. ஹோல் திங் டிவைட் பை 600 ஹோல் திங் டிவைட் பை இன்ட்டு 100. ஸோ இதுவும் ஒன்றுக்கு நெகட்டிவ்ல தான் வரும். -23.33 இப்போ கம்பேர் பண்ணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்கம், இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2006ல் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம். ஸோ எப்படி 2006ல் உங்களுக்கு இருக்கிறதுலே மேக்ஸிமம், 2006ல் என்ன இருக்குது, 2006ல் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 87.5, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 50%. ஆனால் மற்றதில் அப்படி கிடையாது. மற்ற கம்பேரிசன்லாம் பண்ணீங்கன்னா 2007ல் 66%. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அதே சேல்ஸ் தான், இங்கே எதுவுமே டிக்ரீஸும் கிடையாது, இன்க்ரீஸும் அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் 2008ல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கம்மி, அதை கம்பேர் பண்ணவே முடியாது. மற்ற இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ 2008ல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நெகட்டிவ்ல இருக்குது உனக்கு. ஓகேவா, ஸோ அதை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது 2009. ஸோ 2009 பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 59, ஆனால் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 50 தான். இன்வெஸ்ட்மெண்ட் 59, சேல்ஸ் பார்த்தோன்னா உனக்கு 50 தான் இருக்குது. ஓகேவா, அதுவும் கம்மி தான். அப்புறம் 2010ல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -20. ஸோ அதை கம்பேர் பண்ண எடுத்துக்கவே தேவையில்லை. ஓகேவா, நெகட்டிவ்ல இருக்கிறதுனால. ஸோ உனக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2006ல் மட்டும்தான் 87% இன்வெஸ்ட் பண்ணி 50% லாபம் உனக்கு வருது. மற்றதெல்லாம் ஒன்றுத்தில் ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ்ல இருக்கலாம், லாஸ்ட்ல இருக்கலாம். ஸோ இந்த 2006 அப்படின்ற இயர் தான் வந்து உனக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு ஏன்றது கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் என்ன பண்ணணும், ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீ போட்ட அப்படின்னா ஃபர்தராக வர எல்லா கொஸ்டினுக்கும் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா in which year the percentage change compared to the previous year in the investment on raw materials is the same as that in the value of the sales of finished goods. எந்த இயர் ஃபாலோயிங்ல எந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேல்ஸும் சேம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேல்ஸும் சேமாக இருக்கிற எந்த இயர்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஓகேவா, இந்த இப்போ ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு இயருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் என்ன, சேல்ஸ் பர்சன்டேஜ் என்ன. ஸோ the percentage change in the amount invested in raw materials and the value sales in the finished goods for different years டிஃப்ரெண்ட்ல இருக்கு. ஆனால் 2007ல் மட்டும்தான் என்ன அவன் கேட்குற கொஸ்டின் அதுதான், இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேல்ஸும் சேமா இருக்கு. எந்த இடத்துல சேமா இருக்கு, 2007ல் மட்டும்தான் அது. ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் 66.67% தான் இருக்கு. ஓகேவா, சேல்ஸும் 66.67%. அது எந்த இயரு, 2007. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம மற்ற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம்.
So 2007 is the option B. Option B is the 2007. Okay, next question என்ன, what was the difference between the average amount of invested in raw materials during the given period and the average value of the sales of the finished goods during this year? ஒன்றும் கிடையாது. average amount of investment in all the years என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன, average amount of sales in all the years. இதை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா ஆன்சர் ஓவர். ஓகேவா? ஸோ இது எப்படி போடலாம், average amount of investment all the years, மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ். ஓகேவா? மொத்தம் 6 இயர்ஸ் தான் இருக்குது. 2006 வந்து 2010 வரைக்கும். ஓகேவா? 2006, 2007, 2008, 2009, 2010. ஒவ்வொரு வருஷமும் வந்து 2005லேருந்தே இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 2005ல் 200 ப்ளஸ் 2006ல் 300 ப்ளஸ் 2007ல் 500, அப்புறம் 8ல் 400, 9ல் 600 லேக்ஸ் ரா மெட்டீரியலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஸோ 10ல் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, 2460 டிவைட் பை 6 விச் இஸ் ஈக்குவல் டு 410. இப்போ சேல்ஸ்க்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்குறோம். ஸோ சேல்ஸ்க்கான ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 இயர்ஸு. என்னென்ன சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு இயர்லையும் 120 ப்ளஸ் 225 ப்ளஸ் 375 lakhs ப்ளஸ் 330 lakhs ப்ளஸ் 525 lakhs ப்ளஸ் 420 lakhs. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1995 divided by 6 which is equal to 332.5 lakhs. இதோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரெக்வயர்டு டிஃபரன்ஸ் which is equal to 410 lakhs minus 332.5 which is equal to subtract பண்ணிங்க அப்படின்னா 77.5 lakhs. இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 29க்கான சொல்யூஷன். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். ஜஸ்ட் ஏற்கனவே இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 77.5 lakhs. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது 30th கொஸ்டின். The value of sales of finished goods in 2009 was approximately what percentage of the average amount invested in raw materials in the years 2007, 2008, 2009? ஓகேவா? இப்போ 2009ல நமக்கு வந்து ஒரு சேல்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு. 2009ல ஒரு சேல்ஸ் பர்சன்டேஜ் என்ன? ஓகேவா? அதை நம்ம பார்க்கணும். சேல்ஸ் என்னன்னு பார்க்கணும். 2009ல பார்த்தீங்கன்னா 600 தான் சேல்ஸ். இப்போ இதை வந்து எதை பர்சன்டேஜ் எங்கேருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2007, 2008, 2009ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 789, இதோட ஆவரேஜ் போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதில் 2009ஓட சேல்ஸ் வந்து என்ன பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? முதல்ல வந்து ரெக்வயர்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 30th கொஸ்டின் வந்து ரெக்வயர்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உனக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2009ல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 600. ஓகேவா? இப்போ எதுக்கு இது ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா 2007க்கும் 8க்கும் 9க்கும் இதுதான் வந்து பர்சன்டேஜ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 375 2007ல். ஓகேவா? அடுத்தது 330, அடுத்தது 525. இதெல்லாம் வந்து என்னது ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2007, 2008, 2009. ஸோ பர்சன்டேஜ் கேட்குறதுனால இன்ட்டு 100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து 600 ஹோல் திங் டிவைட் பை டினாமினேட்டரில் 1230 இன்ட்டு 100. ஸோ கம்ப்ளீட் கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா which is equal to 49%. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ 2007, 8, 9 இந்த ரா மெட்டீரியலில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் 2000 சேல்ஸ் வந்திருக்கு. அது என்ன பர்சன்டேஜ்? ஓகே, அதோட ஆவரேஜில் 600 எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ ஆவரேஜில் 600 பார்த்தீங்கன்னா 49% இருக்கு. இப்போ அதே மாதிரி 31th கொஸ்டின். இதில் வந்து இயரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன இயரில்
எதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். The maximum difference between the amount invested in raw materials and the value of sales of finished goods was during the year. So 5 years அவன் கொடுத்துருக்கான். Difference between the amount in investment raw materials, maximum amount, ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2005ல எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 2005 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 200, சேல்ஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 120, ஓகேவா? இது எவ்வளோ? இது வந்து 80. அதே மாதிரி 2006 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 300, சேல்ஸ் ஆயிருக்கு எத்தனை லேக் சேல்ஸ் ஆயிருக்கு? 225. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 75. அடுத்தது 2007, ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 375 இஸ் த சேல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 125 லேக்ஸ். இப்போ அதே மாதிரி 8-9க்கும் பார்க்கணும். ஸோ 2008-9 பார்த்தீங்க அப்படின்னா 2008 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 400 மைனஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 330, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 70. அடுத்த 2009ம் பார்க்கணும், அதுவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2009, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 600, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 600, அப்புறம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 525, சேல்ஸ் 525 விச் இஸ் ஈக்குவல் டு 75. இதில் இதில் மேக்ஸிமம் எதுன்னு கேட்குறான். ஸோ 125 தான் மேக்ஸிமம். அது எந்த இயரில்? 2007 இயரில். ஸோ 2007 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?